இவ்வளோ காஸ்ட்லியா அந்த ஃபோன் இருக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க. ரீசெண்டா பார்த்தோன்னா, நம்ம நேட்டிவ் போயிருந்தோங்க. அங்க வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்ல இந்த ஃபோன் இருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே! இது பொம்மை ஃபோனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறப்ப, இது பொம்மை ஃபோன்லாம் இல்லங்க. உண்மையாலுமே ஒரிஜினல் ஃபோன் தான். இது வந்துட்டு 2004ல வந்த மோட்டோரோலாவோட ஃபோனுங்க இது. பில்ட் குவாலிட்டி சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ பக்காவா இருந்துச்சு. சரி இது ஆன்லைன்ல எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறப்போ, இது வந்து மோட்டோரோலாவோட V172 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஃபோன் தாங்க இது ஃப்ளிப் ஃபோனு. அப்பயே வந்து ஃப்ளிப் ஃபோன் விட்டுருக்காங்க. 2004லயே ஃப்ளிப் ஃபோன் விட்டுருக்காங்க. ஸோ, இன்னைக்கு வரைக்குமே இதோட பில்ட் குவாலிட்டி அருமையா இருக்குங்க. இதுல எதுவுமே கிடையாது. ப்ளூடூத் எது கிடையாது, வைஃபை கிடையாது, எதுவுமே கிடையாது. லிட்டரலி சிம் போட்டு பேசிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இத. ஸோ, அதோட பில்ட் குவாலிட்டிக்கு தான் நான் இந்த வீடியோவே எடுத்து போடுறேன். அதோட பில்ட் குவாலிட்டி இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் சீரியஸா ஒரு சின்ன டென்ட், ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லாம பக்காவா இருக்குங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, அதில பேட்டரி மட்டும் தான் போயிருக்கு. இன்னும் அது வொர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். எனக்கு ஒரே ஷாக்கு. என்னடா அது 2004னா எனக்கு தம்பிடா அவன். என்னோட ஒரு வயசு தான்டா சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாரி ஷாக்கு. இத்தன வருஷம் பழைய ஃபோனு, கிட்டத்தட்ட ஒரு 22, 23 வருஷம் பழைய ஃபோன். ஓகேங்களா? இன்னியுமே ஒர்க் ஆகுதுன்னா என்னால சத்தியமா நம்ப முடியலங்க. எனக்கு ஒரே ஷாக்கு. இந்த ஃபோனு குடுப்பியாடான்னு கேட்டேன். "இல்ல மாப்ள இது எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்ட்டான். சரி ஓகே நமக்கு பல்ப் வாங்கிட்டு அவன்கிட்ட இருந்து கிளம்பி வந்தாச்சுங்க. ஸோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங் டெக் கண்டென்ட்லாம் பார்க்காம இருக்க பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.